அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட் எக்ஸாமுக்குரிய சயின்ஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம புக் போட பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் மேக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்குரிய ஆன்சரை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ 26 கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்ட வெப்பநிலைகளில் உங்களுக்கு காய்ச்சல் உள்ளது என்பதை சரியாக குறிப்பிடுவது எது? 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இது 7th புக்கில் 6ஆம் பக்கத்தில் 2ஆம் பருவ புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது மனிதனுடைய வெவ்வேறு உடல் வெப்பநிலைகளை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். பேரங்கத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா 98.6 டிகிரி பேரங்கெட்னு சொல்லுவோம். அப்போ நம்ம காய்ச்சலாக இருக்குன்னு அப்படின்னா 100 டிகிரி பேரங்கெட் தான் சொல்லுவோம். அதனால் இதுக்குரிய ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் தான் ரைட்டு. இப்போ 27 கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? இது 8th பேஜ் நம்பர் 18ஆம் பக்கத்தில் இருக்குது, கிரீச். அதாவது 1வது ஆன்சர் ரைட்டு. அடுத்து 28 கலைடாஸ்கோப் டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒளியின் பன்முக எதிரொலிப்பு. இது 8th பேஜ் நம்பர் 30ஆம் பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின். நீரின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த 1000 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் வெப்பம் தேவைப்படுகிறது. அதன் வெப்பநிலையை 10 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல். இதுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C டேஸ் ஈக்குவல் டு Q பை டெல்டா டி. இந்த டெல்டா டிங்கிறது வெப்பநிலை உயர்வை சொல்லும், இந்த கியூங்கிறது வெப்பாற்றலை சொல்லும், சி டேஸுங்கிறது தன்வெப்ப வெப்பத்திறன் அதை பற்றி சொல்லும். இதான் ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ், அதுக்குரிய ஃபார்முலா. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கியூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் டெல்டா டி இன்ட்டு சி டேஸ். டெல்டா டி 10 கெல்வின் பெருக்கல் 1000 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இது 2 பேருக்கு நமக்கு என்ன ஆயிருன்னா 10,000 கிடைக்கும். இந்த 10,000 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இது 1 கிலோங்கிறது 1000 வருமா, அப்புறம் 10 கிலோ ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்குரிய ஆன்சர் 4வது ஆப்ஷன். அடுத்து, ஒரு கண்ணாடி தண்டை 10 துணியால் தேய்க்கிறாய், உனது நண்பன் எபோனோ தண்டை கம்பளியால் தேய்க்கிறான். 2 துண்டுகளையும் அருகருகில் கொண்டு வரும்போது என்ன நிகழும்? ஈர்க்கும். இதுக்குரிய ஆன்சர் 8th ஸ்டாண்டர்டில் 50ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டவணையில், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 31 ஓர் ஒளி 10 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 7 மீட்டர் அலைநீளம் கொண்டுள்ளது. அந்த ஒளியின் வேகம் என்ன? இது 8th ஸ்டாண்டர்டில் 65ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கும். இதுக்குரிய ஃபார்முலா என்ன வரும்னா, எண் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 10 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் நமக்கு 10 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு எழுதிக்குவோம். அடுத்து அலைநீளம் லேம்டான்னு சொல்லுவோம், அது 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒளியுடைய வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் V ஈக்குவல் டு N லேம்டா, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் ஆன்சர் பண்ணியிருக்கோம். V ஈக்குவல் டு N 10 பெருக்கல் 7 70 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். இது ஆன்சர் 2வது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 32 தங்கத்தை சீரான காந்த புலத்தில் தொங்கவிடும் போது புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கும். இது 1வது ஆன்சர் வரும். 8th ஸ்டாண்டர்டில் 78ஆம் பக்கத்தில் இந்த ஆன்சர் இருக்குது. அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டயா பாரா அந்த மாதிரி காந்தத்துடைய தன்மையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருப்பாங்க. தங்கம் சீரான காந்த புலத்தில், அதாவது டயா காந்தம் சீரான காந்த புலத்தில் தொங்கிடும் போது அது புலத்தின் திசைக்கு செங்குத்தாக தான் நிற்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் தங்கத்தை கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 33 சந்திராயன் 2 நிலவின் டேஸ் துருவ பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது. தெற்கு பகுதியை. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் அண்டம் மற்றும் விண்வெளிங்கிற பாடத்தில் இருக்குது. அடுத்து 34வது கொஸ்டின். தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இது 8th ஸ்டாண்டர்டில் அட்டவணையிலே கொடுத்துருப்பாங்க. கந்தக அமிலம், ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன், இதுதான் தவறான ஆன்சர், மற்ற எல்லாம் சரியான ஆன்சர். மேக்சிமம் 8th ஸ்டாண்டர்டில் தான் நிறைய கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அப்புறம் 35வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நோட்டில் பலப்படி நிறைவுறா கொழுப்பு அமிலம் எவற்றில் அதிகம் காணப்படுகிறது? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீன்கள் மற்றும் இறைச்சி. 36 கீழ்கண்ட சமன்பாட்டை நிறைவு செய்க. 6 CO2 + 6 H2O சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் ஆற்றல் ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 6 CO2. இந்த ஃபார்முலா அப்படியே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 119 பக்கத்தில் இருக்குது. இதுக்கு செகண்ட் ஆன்சர் ரைட்டு, C6H12O6. 37வது கொஸ்டின். ஒரு அணுவானது தன் வெளிப்புற கூட்டில் 7 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. அது நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற ஒரு எலக்ட்ரானை ஏற்கும். இதுக்கும் 8th ஸ்டாண்டர்டில் 134ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 38 உஷா என்பவர் இரவு சுற்றுண்டியின் போது அதிகமான உணவை எடுத்துக்கொண்டதால் அசௌகரியமாக உணர்ந்தார்.
அவர் தாத்தா அவரை சிறிதளவு ஓம நீரை பருக சொன்னார். அவர் ஓம நீரை பருகினால் என்ன நிகழும்? செரிமானம் துரிதப்படுத்தப்படும். இதுக்குரிய ஆன்சர் ஏ 1. அடுத்து நெக்ஸ்ட் 39. குளவி கொட்டினால் கீழ்கண்ட எந்த வேதிப்பொருளை பயன்படுத்துகிறோம்? 3. வினிகர். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 121ஆம் பக்கத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. குளவி கொட்டுவதால் என்ன வேதிப்பொருள்? குளவி கொட்டுறதுனால வர அந்த கெமிக்கல் வந்து காரப்பொருள். அதுக்கு வினிகருங்கிற அமிலத்தை சேர்க்கறதுனால நடுநிலையாக்கப்படும் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 40. பொறுத்துக. லிக்னைட் வந்து 25 to 35% கார்பன் இருக்குது. துணை பிட்டுமினஸ் அதுக்கு வந்து 35 to 44% கார்பன் இருக்குது. பிட்டுமினஸ் இதுக்கு வந்து 45 to 86% கார்பன் இருக்கும். ஆந்த்ரசைட் 86 to 97% கார்பன் இருக்குது. இது 8th ஸ்டாண்டர்டில் 178ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுவும் லிக்னைட், துணை பிட்டுமினஸ் அதெல்லாம் தனித்தனியாக ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதில் மொதல் பயன் இந்த பயனை கொடுத்துருப்பாங்க. அடுத்து 41. காற்றை மாசுபடுத்தாத அதிக ஆற்றலை தரவல எதிர்கால எரிபொருள் வந்து ஹைட்ரஜன் வாயு. இது ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க 8th ஸ்டாண்டர்டில் 184ஆம் பக்கத்தில். 42. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் பூஞ்சைகளால் ஏற்படாத நோய் எது? காசநோய். இது வந்து பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ்லாம் ஏற்படும் நோய்கள் சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில் 196ஆம் பக்கத்தில். அடுத்து 43. உட்சுவாசத்தின் போது மார்பறையின் கொள்ளளவு அதிகரித்து அழுத்தம் குறையும். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 220ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்து 8th ஸ்டாண்டர்டில் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. 1 கொஸ்டின் வேணால் 7th போயிருக்கு. அது 44. டேஸ் காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலால் விளைவுகளையும் விளக்கும் ஒரு இயற்கை உயிர்கட்டியாக லைக்கான். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 264 பக்கத்தில் இருக்குது. 45. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்கள் அந்த ஊதா தவளை, இந்திய ராஜதானியில் பனிச்சத்தில் அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்கள். அழிந்த நிலையில் இருக்கிறது வந்து தூடோ. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 276ஆம் பக்கத்தில் ஒரு படத்துக்கு மேலே 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டில் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 46. வகைப்பாட்டியலில் பாக்டீரியாக்கள் டேஸ் என்ற உலகத்திலே கீழ் இடம்பெற்றுள்ளன. இது 8th ஸ்டாண்டர்டில் 189 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. முனிராங்கிற உலகத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இது வந்து பாக்டீரியாங்கிற தலைப்பிலேயே கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று. தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது. காரணம், நோயாளிகளின் உடலில் தடுப்பூசி செலுத்தும் போது உடலானது எதிர் உயிர்கொல்லிகளை உற்பத்தி செய்கிறது. இது கூற்றும் சரி, மேலும் காரணம் வந்து கூட்டினை விளக்குகிறது. இதுதான் சரியான ஆன்சர். 3வது ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு 48. நாம் கால்சியம் உட்கொள்வதை குறைக்கும் போது என்ன ஏற்படும்? ஆஸ்டியோபோரோசிஸ். 49. டேஸ் டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படுகிறது. இது 8th ஸ்டாண்டர்டில் 230ஆம் பக்கத்தில் இருக்குது. சினோவியல் மூட்டு. அதான் இதுக்கு ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க. சினோவியல் மூட்டுன்னு கொடுத்துருக்கு. அது பக்கத்தில் டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 50. சிவப்பு தரவு புத்தகத்தின் தரவுகள் எவற்றை குறிக்கும்? அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 229ஆம் பக்கத்தில் ஃபஸ்ட் லைனே அதாக தான் இருக்கும். சிவப்பு தரவு புத்தகம் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட் லைனே இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்கும். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் மனத்திறன் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.